வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இண்டிகோ ஃப்ளைட்டில் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய பேக்கேஜ் ப்ரொசீஜர் பார்ப்போம். பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் லக்கேஜில் 2 பேக் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஹேண்ட் பேக் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பர்சனல் பேக் கொண்டு போகிறதுக்காக தனியார் பேக் சொல்லுவாங்க. இந்த 2 பேக் நீங்கள் கொண்டு போகலாம். ஹேண்ட் பேக்கில் அதிகபட்சமாக 7 கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் இந்த பர்சனல் பேக்கில் நீங்கள் என்னென்ன பொருள் கொண்டு போகலாம்னா லேப்டாப், உங்களுடைய மொபைல் ஃபோன், கேமரா, ஒரு ரீடிங் புக், அம்பர்லா, ஓவர் கோட், இது போல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை கொண்டு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பர்சனல் பேக் வந்து கொண்டு போகலாம். இதோடைய அதிகபட்ச வெயிட் எவ்வளோ இருக்கணும்னா 3 கிலோ வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த 2 பேக்குக்குமே அதிகபட்ச சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொண்டு போகிற ஹேண்ட் பேக்கோடைய அதிகபட்ச சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 115 சென்டிமீட்டர் டைமென்ஷன் மேலே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேக் எடுத்தாலும் ஒரு 3 சைடு இருக்கும், லென்த்து, பிரெத்து, ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு. இது மூணுத்தையும் சென்டிமீட்டரால் நீங்கள் கூட்டி ஆட் பண்ணிங்கன்னா 115 சென்டிமீட்டர் டைமென்ஷன் மேலே இருக்கும். இதே போல் தான் பர்சனல் பேக்கும். பர்சனல் பேக்குக்கு அதிகபட்ச டைமென்ஷன் 80 சென்டிமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிற பேக்கை வந்து நீங்கள் பர்சனல் பேக்கை நீங்கள் கொண்டு போக முடியாது. இண்டிகோ ஏர்லைன்ஸில் 2 பேக் கொண்டு போகலாம். ஒன்று வந்து 7 கிலோ வரைக்கும் இருக்கணும், இன்னொரு பேக் 3 கிலோ. அதே போல் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 115 சென்டி டைமென்ஷன், 80 சென்டி டைமென்ஷன். இப்போ ஹேண்ட் லக்கேஜ் முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் லக்கேஜ். செகண்ட் லக்கேஜில் நீங்கள் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஒரே ஒரு பீஸ் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பீஸ் அதிகபட்சமாக 15 கிலோ வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் பேக்கேஜோட அதிகபட்ச சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 158 சென்டிமீட்டர் டைமென்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடாது. எப்படி வந்து உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜ் நான் சொன்னனோ அதே போல் தான் நீங்கள் செகண்ட் லக்கேஜ் மெஷர் பண்ணணும். அதே போல் எந்தெந்த டைப் ஆஃப் பேக்லாம் நீங்கள் வந்து செகண்ட் லக்கேஜில் கொண்டு போகலான்னா, நீங்கள் எந்த டைப் ஆஃப் பேக் வேணாலும் நீங்கள் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. உதாரணமாக நீங்கள் அட்டைப்பட்டி கூட நீங்கள் செகண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது அட்டைப்பட்டி, பேக், ஸ்டாலர், இது போல் எந்த பேக் வேணாலும் நீங்கள் வந்து செகண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாம். அடுத்தது இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசஞ்சருக்கு அதிகபட்சமாக 30 கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் எத்தனை பேக் வந்து கொண்டு போகலாம்னா அதிகபட்சமாக 2 பேக் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது அந்த 30 கிலோவை நீங்கள் 2 பேக்கில் வந்து எப்படி வேணாலும் பேக் பண்ணிக்கலாம். 10, 20, 15 கூட பேக் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பேக் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக 2 பீஸ் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதிகபட்சம் 30 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். லக்கேஜோட சைஸும் டொமஸ்டிக் சைஸ் மாதிரி தான், 158 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. அது போல் இருக்கிற பேக்கை வந்து நீங்கள் செகண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். அடுத்தது இண்டிகோ ஏர்லைன்ஸில் முக்கியமாக என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, டைமிங் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ளைட்டுக்கு வந்து லேட்டாக போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை எடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் டைமிங்க்கு வந்து கரெக்டாக போகணும். ஃபர்ஸ்ட் செக்இன் கவுண்டர் டைமிங், ரெண்டாவது போர்டிங் கேட் டைமிங். செக்இன் கவுண்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க. அதே போல் 45 நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி செக்இன் கவுண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது டொமஸ்டிக் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மினிமம் 45 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செக்இன் கவுண்டருக்கு போயிடணும். ஒருவேளை இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா மினிமம் 1 ஹவருக்கு முன்னாடியாவது நீங்கள் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸில் செக்இன் கவுண்டர் ரிப்போர்ட் பண்ணிடணும். இதே போல தான் போர்டிங் கேட் பொறுத்த வரைக்கும் 25 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய போர்டிங் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது இன்டர்நேஷனலுக்கு அதே டைமிங் தான், டொமஸ்டிக் அதே டைமிங் தான். நீங்கள் சப்போஸ் வேற எங்கேயாவது நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து 25 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போர்டிங் கேட் ரீச் பண்ணலன்னா உங்களை விட்டுட்டு ஃப்ளைட் போயிடும். நீங்கள் போட்ட லக்கேஜும் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதனால் என்ஷூர் பண்ணிக்கோங்க, போர்டிங் கேட் டைமும் செக்இன் டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த டைம் பார்த்து நீங்கள் கரெக்டாக போய்க்கோங்க. அடுத்தது இண்டிகோ ஏர்லைன்ஸ் லோ காஸ்ட் கேரியர்ன்றதுனால நீங்கள் ஆன்போர்டில் போகும்போது, அதாவது ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து மீல்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் கிடையாது. இதை வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஃப்ளைட்லாம் ஃபுல் சர்வீஸ் கேரியர் ஃப்ரீயாகவே வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க. உதாரணமாக நீங்கள் ஏர் இண்டியா இது போல் இருக்கிற ஃப்ளைட்டில் போட்டிங்கன்னா இதான் ஃபுல் சர்வீஸ் கேரியர். உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது லோ காஸ்ட் கேரியர்ன்றதுனால நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ஹேண்ட் லக்கேஜில் என்ன பொருள் கொண்டு போகணும், செகண்ட் லக்கேஜ் என்ன பொருள் கொண்டு போகணுன்றது ஒரு காமனான ரூல் தான். இதற்காக நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணுன்ற கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தவிர ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸில் பெரும்பாலும் லேப்டாப் வந்து செகண்ட் லக்கேஜில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் லேப்டாப் கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் கையில் கொண்டு போகிறது நல்லது. ஆஸ் பர் இந்தியன் ரூல் லேப்டாப்பும் மொபைல் ஃபோனும் நீங்கள் செகண்ட் லக்கேஜ் வச்சு சுவிச் ஆஃப் கண்டிஷனில் கொண்டு போகலாம். ஆனால் ஒரு சில டைமில் இண்டிகோ ஏர்லைன்ஸில் லேப்டாப்பும் மொபைல் ஃபோனும் செகண்ட் லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது அதை எடுத்து உங்களை ஹேண்ட் லக்கேஜ் வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க.
கொடுத்துருவாங்க. அதனால நீங்கள் வந்து செக் இன் லக்கேஜில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. அடுத்தது இண்டிகோ ஏர்லைன்ஸில் கனெக்டிங் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் இருந்தாலும் சரி ஒரே டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா ஆரிஜின்லேயே உங்களுடைய எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். அதாவது எல்லா செக்டர் போர்டிங் பாஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே போல் உங்களுடைய பேகேஜ் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் த்ரூ பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் போயிட்டு உங்கள் லக்கேஜ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இண்டிகோ ஏர்லைன்ஸில் டொமஸ்டிக் டு இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இமிகிரேஷன் வந்து இன்டர்நேஷனல் ஃப்ளைட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் உங்களுடைய இமிகிரேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் நீங்கள் இன்கமிங்கில் வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் இன்டர்நேஷனல் டு டொமஸ்டிக் வந்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃப்ளைட் எங்கே முடியுதோ அங்கே வந்து உங்களுக்கு இமிகிரேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது இண்டிகோ ஏர்லைன்ஸில் நீங்கள் வெப் செக் இன் பண்ணுறீங்கன்னா 48 மணி நேரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் டிபார்ச்சருக்கு 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிடும். இன் பிட்வீன் டைமில் நீங்கள் வெப் செக் இன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெப் செக் இன் பண்ணி நீங்கள் போர்டிங் பாஸ் எடுத்து உங்ககிட்ட ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் இருக்குது, செக் இன் லக்கேஜ் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் செக் இன் கவுண்டருக்கு போகாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணி போர்டிங் கட் நீங்கள் போயிடலாம். இது ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வெப் செக் இன் பண்ணாலும் அவங்க அந்த போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டு கவுண்டருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் தேவையில்லாத அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் செலவாகுது. நீங்கள் வெப் செக் இன் பண்ணிட்டாலே நீங்கள் செக் இன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செக் இன் பண்ணதுனால அந்த போர்டிங் பாஸை டேரெக்டாக நீங்கள் உங்ககிட்ட செக் இன் லக்கேஜ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து செக்யூரிட்டி செக் போய் கிளியர் பண்ணி போர்டிங் கட் போகலாம். பெரும்பாலும் இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்டேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு முதல் தடவை ஃப்ளைட்டில் எப்படி போகணும்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதற்காக தனி வீடியோ வந்து நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கேன். அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.